வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். அதிமுகவில் நடப்பது கள ஆய்வல்ல, கலவர ஆய்வு. துணை முதல்வர் பகிரங்க குற்றச்சாட்டு. எங்கு சண்டை சச்சரவு உள்ளதோ அங்கு ஜனநாயகம் உள்ளது. அதிமுக கள ஆய்வு கூட்டத்தை அரசியலாக்குகிறதா திமுக? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். சார் சமரசம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்க வேண்டும். துணை முதல்வர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதிமுகவின் மீது. 10 முன்னாள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு கள ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதிமுக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும், பணிகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, எப்படி நடவடிக்கைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது, எப்படி நடவடிக்கைகள் செல்ல வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை முன்வைத்து இந்த கள ஆய்வு கூட்டம் தொடங்கியது. ஆனால் தொடங்கப்பட்டது போல் அது தொடருகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் கள ஆய்வு கூட்டத்தில் கலவரம் நடந்தது போல அடிதடியினர், இரு கோஷ்டியினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலே அடிதடி. இது எப்படி என்றால் தமிழக மக்களுக்கு மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தீவிர அதிமுகவின் நிர்வாகி, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த கோஷ்டி மோதலை? இங்க கள ஆய்வு என்றால் என்ன பொருள்? நீங்க விரும்புறது உங்களுக்கு கிடைக்கணும், எதிரி விரும்புறது அவங்களுக்கு கிடைக்கணும், அந்த வாக்குவாதம் நடக்கணும். அதுதான் கள ஆய்வு. புதிய அர்த்தமாக இருக்கிறதே சார். ஐயா, அம்மா சொல்லுங்க. இல்ல, நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அந்த விடை உங்களுக்கு கிடைக்கணும். நான் எதற்காக அந்த கள ஆய்வில் கலந்து கொண்டாலும் அந்த கருத்து எனக்கு கிடைக்கணும். அத்தகைய பரிமாற்றத்துக்கு பெயர் தான் கள ஆய்வு. அத கொச்சைப்படுத்தி பேசுறது பரமன் கழுத்துல இருந்த பாம்பு கேட்டதான் கருடா சவிக்குமான்னு. யாரும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லாம் சவிக்குமேன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி ஏதோ ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக, அமைச்சராக இருக்கிறோம் என்பதற்காக எது வேண்டுமானே பேசுவது தெரியல. நான் கேட்கிறேன், கள ஆய்வு என்று சொன்னால் அங்கிருந்து வந்தா விருந்து சாப்பிட்டு கையெழுத்து போட்டு போறதா? அப்படின்னா நாங்க ஊமைகளா, இல்ல அடிமைகளா, கொத்தடிமைகளா? எந்தெந்த கருத்து யார் யாருக்கு பிடிக்கிறதோ அதை சொல்ல வேண்டும். அதற்கு மாறுபட்ட கருத்து வரும், அது சந்திக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மிக அற்புதமாக தமிழகம் முழுதும் இன்றைய தினம் கள ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே அது மிக சிறப்பாக நடக்கிறது. ஜனநாயகம் அதிமுகவில் இருக்கிறது என்பதற்கு இது பொருள். வாக்கு ஒவ்வொருத்தரும் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று பொருள். அவரவர்கள் என்ன என்ன நினைக்கிறார்களோ அதை சுதந்திரமாக எடுத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்று பொருள். ஆகவே கள ஆய்வில் இது போன்ற சில பிரச்சனைகள் வருமானால் வரும், அதற்கு வேண்டிய தக்க விடைகளை தருவார்கள். அதுவே மிகப்பெரிய ஜனநாயகம். அத நினைத்தபடி சொல்வது தவறல்ல சார், நினைத்தபடி செய்தது, அந்த நினைத்தபடி செய்வது தவறு அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு மூத்த அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கோஷ்டியினர் அங்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலே மோதிக்கொள்கிறார்கள் என்றால் இது ஆரோக்கியமான ஜனநாயகமாக உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? இல்லைங்க, நாம பார்த்து ஏன் கோஷ்டியில் எடுத்துக்கணும்? அது அவருடைய கருத்துன்னு எடுத்துங்க. அவங்க பாரு வாழ்வாள் மாட்டலாம், வாழ்வாள் நோட்டலான்னா அவங்க எண்ணத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதையெல்லாம் ஊடகத்துல வச்சு பேச்சு நிறுத்த கூடாது. அவன் ஒரு கருத்தை எதிர்பார்க்கிறான்,
அவன் ஒரு விடையை எதிர்பார்க்கிறான், அவன் ஒரு தீர்வு எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பு என்ன, சரியா தவறா, அது எப்படி கலந்தாய்வு பேச வேண்டியது தானே ஜனநாயகம். சரிங்க சார், ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். புகழேந்தி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கலந்து ஆய்வு செய்கின்ற ஒரு விஷயம், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்க வேண்டிய விஷயம், ஆனால் அதை கெடுக்கின்ற அளவிற்கு அங்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அரசியலாக்குவது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறார்கள். ஸ்ரீனிவாச ராவ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது கலந்து ஆய்வு செய்வது தானே, இது ஒரு கேள்விக்கான விடை தேடும் ஒரு செயல் தானே, இதுல போய் ஏன் ஒரு அரசியல் கற்பிக்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார் சமரசம் ஐயா அவர்கள். இல்லை, அவரு சொல்றாரு, துணை முதல்வர் கூறியது சரியானது தான். கள ஆய்வு அல்ல, அது கலவர ஆய்வு. ஏன்னா மாவட்டம் தோறும் கலவரங்கள், உட்கட்சி கலவரங்கள் இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு பகுதியா இவங்க போகும்பொழுதெல்லாம் அந்த செய்தி மக்கள் மத்தியில், அங்கே கட்சியினுடைய அவங்க கட்சியினர் மத்தியிலேயே இரு பிரிவுகளாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதைத்தான் துணை முதல்வர் அவர் சொல்கிறாரு, இது கள ஆய்வு அல்ல, இது கலவர ஆய்வு. இது கட்சியை அதாவது என்னென்னா ஒரு தாண்டோண்டித்தனமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய அளவில் அதை சமரசம் அவர் ஐயா சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்னமோ கையெழுத்து போட்டு வர்றதில்லை பண்ணுறதில்லன்னு. உட்கட்சி ஜனநாயகம் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்குது. இந்த கட்சியில் இருக்குதா, ஒருத்தருடைய கருத்தை இன்னொரு கருத்தை மதிக்கணும்ல, மதிச்சு பேசினா இவ்வளவு கலவரம் ஏற்பட்டிருக்காதல்ல, அதை தானே துணை முதல்வர் சொல்றாரு. நீங்கள் ஒரு விளக்கம் தருகிறீர்கள். அதாவது நான் சொல்ற கேள்விக்கு விடையை ஒரு சொல்லாலோ இல்ல ஒரு செயலாலோ இல்ல ஒரு அடியாலோ இல்ல மோதி கொள்வதாலோ அங்க இருக்க நாற்காலியை எடுத்து அடிப்பதாலோ எனக்கு விடை கிடைக்கும். ஜனநாயகம் இல்லைங்கிறதால தான் அந்த பிரச்சனையே வருது. உட்கட்சி ஜனநாயகம் அதிமுகவில் இல்லை. அதனாலதான் கும்பகோணத்திலும் சரி, நீங்க இங்க மாவட்டம் தோறும் நடக்கின்ற கலாய்வுகளில் கலவரங்கள் நடவதற்கு காரணமாக தான். அதுதான் துணை முதல்வர் சொல்றாரு, அது கலவர ஆய்வுன்றாரு. இதுல என்ன உங்களுக்கு என்ன ஐயம் இருக்கு சொல்லுங்க? அவர் கூறியதுல, துணை முதல்வர் சொல்றதுல என்ன உங்களுக்கு ஐயம் இருக்கு? அப்ப வெறுமனே கையெழுத்து போட்டு போறது ஜனநாயகம் கிடையாது. அங்க கருத்துக்கள் பேசுவதற்கு அங்க வாய்ப்பு அளிக்கப்படுவதாக தானே அவர் சொல்கிறார். அவர் உட்கட்சி ஜனநாயகம் இல்ல, உட்கட்சி ஜனநாயகம் இருந்தா ஏன் கலவரம் வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமால போயிருப்பாங்க. உட்கட்சி ஜனநாயகம் இல்லையே. ஜனநாயகம் இருந்தா ஒருவர் சொல்வதை தலைமையிலிருந்து வராங்க, ஒரு முன்னாள் அமைச்சர்கள் வராங்க, மேனாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. பேசும் பொழுது அவர் சொல்வதை இந்த இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டு கலவரத்தை கள ஆய்வுகளை செய்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உட்கட்சி நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதால தான் அங்க உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாங்க. அங்க ஜனநாயகம் இல்ல, அந்த ஏதேச்ச அதிகாரம் தான் இருக்கு. துணை முதல்வர் சுட்டி காட்டுறாரு, அதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்ல, இது கள ஆய்வு அல்ல, இது கலவர ஆய்வுன்றார். இதுல என்ன ஐயா மேனாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஐயம் இருக்கிறது? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பத்மநாபன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கருத்துக்கள் மோதல், அதனுடைய இன்னொரு பரிமாணம் தான் அங்கு கலவர மோதல். இது விடை தேடும் ஒரு முயற்சி தானே தவிர இதெல்லாம் யூசுவலா நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுல போய் என்ன? இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்பு நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக, ஈழத்தின் சார்பாக போரிட்ட அந்த போராளிகளுடைய தினம் இன்றைக்கு வீர வணக்க நாள். அவர்களுக்கு நமது கட்சியின் சார்பாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதெல்லாம் இப்போ நம்ம கேள்விக்கு வந்துடுவோம். இப்போ விசிகா நண்பர் சொன்னார், ஸ்ரீனிவாசராவ் சொன்னார், அவங்க இப்படிதான் பேசுவாங்க, 2 5 திமுக சொன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லாம். அதனால அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு கட்சியிலையும் இது சகஜம், இது ஆரோக்கியம். இது கொஞ்சம் எல்லாரும் மீறக்கூடாத கண்டி ஆக மொத்தத்தில் அத்தனை இடத்துலையும் நடக்கும். எதிர்கட்சியில எதுக்கு எடுத்தாலும் கையெழுத்து போட்டுறாங்க, ஆளுங்கட்சி எதுக்கு எடுத்தாலும் கையெழுத்து போட்டுவாங்க தீர்மானம். அது தலைமைக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கட்டுக்கோப்பான தலைமை அப்படின்ற பார்வையில நீங்க பாக்கலையா? அதாவது உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு, அதனால கட்டுப்படுறாங்க. இல்ல, அங்க ஜனநாயகமே இல்லையே, ஜனநாயக படுகொலை நடக்குது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, கட்சிக்கு தலைமைக்கு கட்டுப்படும் என்பதற்காகவே 2 5 சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் போதும் எந்தெந்த நிலையில எதிர்ப்பெல்லாம் வந்ததுன்றது கடந்த காலத்தில் துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கார். அப்போ அது எப்பேற்பட்ட அளவில் விமர்சனம் செய்யப்பட்டது. அதனால் ஒவ்வொரு கட்சியிலையும் காங்கிரஸ் கூட்டத்திலாம் வேஷ்டியை கீழ்ச்சிட்டு
போகிற சம்பவங்கள்லாம் பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். விசிகாலையும் பிரச்சனை வந்திருக்கு. அத்தனை கட்சியிலையும் அது ஒரு ஆரோக்கியம். ஒரு கட்சி வந்து உயிரோட்டமாக இருக்குது. போகிற இடத்துல எல்லாம் இப்போ போகிற எதிர்ப்பே இல்லைன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஆனால் அதிமுக என்ன செய்யுது, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் பஸ்ஸை மிஸ் பண்ண வேண்டிய நேரம் இந்த கூட்டணிக்கு வந்துடும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளணும். மகாராஷ்டிராவில் பாருங்கள், பிஜேபி ஜெயிச்சு வந்துருச்சு. திருப்பி மீண்டும் அவங்களுக்கு மத்தியில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. இன்னமும் நம்ம கொம்பு சீவி அரசியலே பண்ணிட்டு மழை தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி. போய் டிவி ஆன் பண்ணுங்க, எவ்வளோ பெரிய நிர்வாக சீர்கேடு பாருங்க. இத்தனையும் இப்போ பால் கடைகளை, காய்கறி கடைகளை எவ்வளோ வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இருக்கும்போது உதயநிதி அவர்களுடைய ஸ்டாலினுடைய பிறந்த நாள் என்று ஐயோ மன்னன் அண்ணன் அண்ணன் நீங்க தயவு செஞ்சு 24 மணி நேரமும் ஆவின்ல இருக்கு. ஆனா எனக்கு கிடைச்ச எங்க தேங்கினாலும் அதுக்குள்ள விடுங்க, அரசு அதிகாரிகளை விடுங்க, கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர் திமுகவினுடைய பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணியிருக்காரு துணை முதல்வர், தெரியுங்களா? அதெல்லாம் ஓகே, நீங்க வந்து பதில் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலினுடைய பிறந்த நாள் வந்து மன்னர்களுடைய கடந்த காலத்தில் அதிமுக வந்து ஒரு முதல்வர் துணை முதல்வர் எங்க டிவியே ப்ரோக்ராமே இல்லைங்க, மொத்த ப்ரோக்ராம் வாழ்த்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு அரசியல், இது கொண்டாடுங்க, அதுக்குன்னு ஒரு எல்லை இல்லையா? எல்லையை தாண்டி இப்ப என்ன மக்கள் அலங்கோலப்பட்டுக்கிட்டு அவதிப்படுத்திட்டு பால் கிடைக்காம குழந்தைங்க பட்டினி கடந்துட்டு இருக்கிற நேரத்துல பல கடந்த காலத்தில் தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைம் வந்துச்சுன்னா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதே தவிர்த்துருவாங்க. தவிர்க்க சொல்லலை, என்னுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்த நாளுக்கு நானும் வாழ்த்துறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அது அளவு மீறி போகக்கூடாது. ஜனநாயக இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன் என்ன சார்? தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் பால் இல்லமா, காய்கறி இல்லமா, தண்ணிமா, மழை தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி. அவங்க சென்னை சென்னை சென்னைன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க சென்னைக்கு முதலமைச்சரா தமிழகத்துக்கு முதலமைச்சரான்ற கேள்விக்குறி எழுப்புற அளவு வந்தாச்சு. விஜய் அவர்கள் பாருங்க சந்திர பூந்துருவாரு. விஜய் அவர்கள் தமிழகத்தின் மதுரையில் என்னுடைய 2வது தலைமை நிலையம் வரும் சொல்றாரு. எதுக்கு சொல்ற? நிர்வாகம். எதுக்கு மாவட்டமா பிரிக்கிறோம்? நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு. இத்தகைய நிலையில் இவர்கள் ஒரு சட்டமன்றத்தில் இருந்துட்டு, அதாவது சென்னையில் இருந்துட்டு சென்னையை போக்கஸ் பண்ணா சரி வராது. they have to focus on the entire தமிழ்நாடு. அந்த விழா கோலங்கள் எல்லாம் கொண்டாடுங்க, கொஞ்சம் நிலை உணர்ந்து கொண்டாடுங்க. மாற்று கட்சியில நம்ம தலையிடலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து ஆரோக்கியமான விவாதம் தான், ஆரோக்கியமான போராட்டம் தான். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். புகழேந்தி சாரோட முதல் சுற்று கருத்துக்கள் சார். அந்த கள ஆய்வை கலவர ஆய்வு என்று நம்மளோட துணை முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு ஆய்வு தான், அது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படியான ஆய்வு தான், அது ஒவ்வொரு கட்சியிலும் நடக்கிறது. அதை வந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம கோலான 2026 எப்படி நோக்க முடியும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு பத்மநாபன் சார். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்பது எங்களுடைய இளைஞரணி மாநில இளைஞரணி செயலாளர் சொல்றது அந்த கருத்து என்பது அவரால் சொன்னது கிடையாது. உண்மையிலேயே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களுடைய கள ஆய்வு நடப்பது ஒரு காலத்துல பேப்பர்ல வரும் போயிடும். ஆனால் இப்ப எல்லாமே டிவில சேனல்கள்ல எல்லா சேனல்கள்லயும் அந்த கள ஆய்வு குறித்த கேள்விகளை பார்த்தீங்க. பார்த்துட்ட பிறகு எப்படி இப்படி பேசுறீங்க? கள ஆய்வு என்பதை கருத்தோட்டமாக சொன்னாங்க, இவர் மாறுபட்ட கருத்து சொன்னாரு, 2 பேரும் அப்புறம் பேசுனாங்க, இறுதியாக முடிவு பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஜனநாயகம்லாம். ஆனா இங்கே கைகலப்ப நேரடியாக டிவில பாக்குறாங்க. எல்லாரும் பார்க்கும் பொழுது ஒரு பத்திரிகையிலே எழுதியிருக்காங்க, அதிமுக நடத்தியது கள ஆய்வா மல்யுத்த ஆய்வான்னு கூட எழுதினாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படங்களை எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணாங்க. ஆக எல்லா கட்சியிலும் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற கருத்தெல்லாம் இப்ப இது இல்ல. இதுல அதிமுகவினுடைய இப்ப பாருங்க, உச்சகட்டமா என்ன பண்றாங்க, கும்பகோணத்துல எல்லா இடத்திலையும் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் அனுமதி, ஆனா குழந்தையில கிடையாது. அப்ப செய்தியாளர்கள் வெளியில வந்து என்ன கருத்து சொல்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் அடிச்சுக்கிட்டாங்க, தகராறு கைகலப்பு. இந்த கைகலப்ப நாங்க நேர்ல பார்த்து நாங்க செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுக்காக இந்த கருத்தை சொல்லுங்க. அவர்களுடைய விருப்பம் படமாக உலகத்துக்கு காட்டப்பட்ட
எங்களுடைய துணை முதல்வர், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் எடுத்து சொன்னார். அதனால சொல்லல, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் இறங்கி போய் தெலுங்கு போனா சேராங்க, இந்த பக்கம் இருக்கிறவர் அந்த பக்கம் அடிக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அது உள்ளே நடைபெற்றது இவர்களுக்கான நீ பெருசா நாம் பெருசா அப்படின்ற அடிப்படையும். இன்னொன்னு, முதல்ல மாவட்ட நிர்வாகிகளை பேச விடுவாங்களாம். அந்த மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களை பேசுவாங்களாம். ஆனா இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கு பேசுற வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் இவர்கள் சரியாக அதை நடத்தவும் இல்லை. அங்கு வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதற்கு பேர் கலந்தாய்வு. இன்னொன்னு, ஏதாவது ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல ஒரே ஒரு கூட்டத்துல ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்களா? அமைதிப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து நாங்கெல்லாம் இதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டதா சொல்ல கிடையாது. தீர்மானம் போட்டதாகவும் கிடையாது, அமைதிப்படுத்துறதாகவும் தெரியாது. கலந்தாய்வு கூட்டம் என்று துவக்கிய வேகத்தில் அது முடியும் போது கலவரமாக அடிதடி சண்டை போட்டுக்கிட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க. அதனாலதான் எங்களுடைய துணை முதல்வர் சொன்னார், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சொன்னாரே தவிர மற்றபடி பேசணும்னு நம்ம பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. கேட்டாங்க, கேட்டதுக்கு அவர் அழகாக அவருடைய பாணியில அது சொன்னார். இது பத்திரிகையில் வந்ததும் டிவியில வந்ததும் தான். இதுல என்ன தவறு? நீங்க ஜனநாயக முறைப்படி நடத்துங்களா, யார் வேணாம்னா? உங்க கட்சியில நீங்க வேணா உட்கார்ந்துக்கிட்டீங்க பேசலாம். பாவம், அவங்கவுங்களுக்கு மனசுல குத்துது, அவங்கவுங்க வருத்தப்படுறாங்க மனது உள்ள. நீங்க இப்ப நடத்தலாம், ஆனா அங்க அது மாதிரி நடத்தப்படல. ஒரு ஊர்லயும் பிரச்சனை. அதுக்காகத்தான் இதை சொன்னோம். செல்லூர் ராஜ் எல்லாம் என்ன ஆனாரு, அங்க புடிச்ச எத்தனை பேர் இழுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் பாருங்க, டிவியை பார்த்தா தெரியும் இவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும். அதுக்காக தான் நம்ம சொல்றோமே தவிர வேலுமணியும் அப்படிதான் கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாமே டிவியில காட்டப்பட்ட தகவல்கள், செய்திகள். அதனால இது கலந்தாய்வு கூட்டம் இல்ல, கலவர ஆய்வு கூட்டம், மல்யுத்த ஆய்வு கூட்டம் கூட பத்திரிகையில் இருந்து உண்மைதான். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சமரசம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அதிமுகவில உள்ளூர் நிர்வாகிகள் இடையேயும் ஒற்றுமை இல்லை, அந்த அதுக்கு அடுத்தபடியான நிர்வாகிகள், அதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவர்கள் யாருக்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமை இல்லை, கட்சி எதை நோக்கி செல்கிறது என்ற ஒரு இலக்கு இல்லை. இப்படி இருக்கும் பொழுது 2026 எப்படி அதிமுக வசம் வரும் என்று உங்களுடைய பொதுச் செயலாளர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை முன்வைக்கப்படுகிறது. மேடம், வாதங்கள் எல்லாம் நியாயங்கள் அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட நியாயங்களையும் வாதத்துக்கு உட்படுத்தலாம். நண்பர் புகழேந்தி சொல்றார், ஏதோ எங்க கூட்டத்துக்கு அவர் இருந்து பார்த்தது போல அது என்ன நடந்துச்சு, தீர்மானம் போட்டிருக்காங்களா என்றெல்லாம் சொன்னார். தீர்மானம் இல்லாத ஒரு கூட்டம் கூட நாங்க நடத்தல. எல்லா இதுலயும் தீர்மானம் போடுவோம். எந்த எதுக்கு தீர்மானம் போடுறோம் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது எங்க கட்சி விவகாரம். அணுகுமுறை கூட சரியாக இல்லை, அணுகுமுறை கூட சரியாக இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்களா பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. இது ஒரு கள ஆய்வோட லட்சணமே இல்லை என்று சொன்னார்கள். அதிமுகவுலதான் ஆரம்பிச்ச உடனே யார் யார் என்ன பேச விரும்பி பேசலாம் என்ற தாராளமா பேசுங்கன்னு சொல்லிட்டு முதல் குரல் கொடுத்துட்டு தான் மீட்டிங்கே ஆரம்பிக்கிறோம். அது தெரியணும் உங்களுக்கு. நாங்க பேசும்போது வந்திருக்கக்கூடியவர்களே, அவர் எந்த இடத்துல கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, பகுதி செயலாளராக இருந்தாலும் சரி, மாவட்ட துணை எதா எந்த அணியா இருந்தாலும் சரி, யாராவது பேச விரும்புவார்கள் முதலில் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறோம். அந்த ஜனநாயகம் எங்க கிட்ட தான் இருக்குது. நம்பர் 1. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, திமிரி எழு, திருப்பி அடி, அடங்க மருந்து மறு அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்படிதான், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எதுனா இப்படி சொல்றதுக்குன்னே இருக்கிறவங்க. ஒரு அது சைவம் அசைவம் மாதிரி, கறி வெட்டுவோம் எப்படி, இது எந்த மாதிரின்ற மாதிரி. ஆகவே போற்றுவோர் போற்றட்டும், உழுதிவாறு சுற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம், மக்கள் மனதில் அவர்களுடைய இதயத்தை கவர்வோம், வாக்குகளை பெறுவோம், வெற்றியை பெறுவோம். அதில் பேச்சுக்கு வேணும் கிடையாது. உட்கட்சி ஜனநாயகம் இல்லாம ஒரு கட்சியை அமைப்பை வழிநடத்திட்டு ஐயா சொல்றாரு. திமிரி எழு திருப்பி அடி, அதனுடைய சொல்லாடல் ஒடுக்கப்பட்ட மக்களை உசுத்துகின்ற ஒரு சொல்லாடல். அந்த சொல்லாடலை கொச்சப்படுத்துற அளவுக்கு இங்கிருந்து பேசும்போது நீங்க தயவு செய்து குறுக்கிடாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பேசினா எதுனா குறுக்கிட்டுனா
நீங்க உங்க கட்சியில உட்கட்சி ஜனநாயகமே இல்லங்கிறது தான் என்னுடைய வாதமே. உட்கட்சி ஜனநாயகமே இல்ல, அதனாலதான் அங்க கலவரம் நடக்கிறது. அததான் துணை முதல்வர் கலவர ஆய்வு என்று சொல்லியிருக்கிறார். நீங்க சார், நீங்க கொத்தடிமைகள் ஆன பிற்பாடு எப்படினாலும் பேசுங்க, அதை பத்தி கவலை இல்லை, அது உங்க இஷ்டம். நாங்க பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா இல்லங்க. இந்த ஜனநாயகம் ஜனநாயகம் வார்த்தை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றீங்க. ஜனநாயகம் ஜனநாயகம் இல்லை, அது மட்டும் இல்லைங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குட், அம்மா பெட்டர், எடப்பாடியார் அப்படின்னு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கோம். நாங்க இன்னும் ஒருத்தர் அண்ணா திமுக ஒண்ணு கார்பரேட் ஆபீஸ் கிடையாதுங்க, கார்பரேட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கட்சி. சொல்றாரு, தயவு செய்து கடந்த காலத்துல நீங்க வெற்றி பெற்றது 3%. அதிமுக தோல்வி என்பதே இல்ல. அது தெரியாம நம்ம ஒரு மேல் 99 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் வெற்றின்னு கொண்டாடுறோம். 3% வாக்கு வித்தியாசத்துல தோத்த அதிமுகவை தோல்வின்னு சொல்றோம். எடப்பாடி அவர்களுடைய ஒரு தவறான புரிதல்னால உங்களுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் 40 சீட்டு இல்லன்னா 0 தான். சரி, ஆனா தொடர் தோல்விகளை சந்தித்தது மோடி தயவு செஞ்சு சொல்றேன், மோடி அவர்கள் தன்னுடைய கார் வழி பயணத்தை விட்டுட்டு செவரெல்லாம் உடைச்சு யூனிவர்சிட்டி உடைச்சிட்டு அப்படி போனாரு. அப்படி இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல போனார். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் போது இந்த கூட்டணிக்கு அதுக்கும் 3% வித்தியாசம். பிறகு மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது தமிழ்நாட்டில். அது அப்படியே தொடர்ந்து நடத்தி இருந்தா 40 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதை இவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டாங்க. யார் விட்டாங்க? அதிமுக. அந்த தவறான புரிதல் இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்கிறதா? சரி செய்யப்பட வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தாலும் திமுக இதுல கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 40 தொகுதி நாங்க ஜெயிச்சிருக்கோம். வருகிற 40 மேற்பட்ட தொகுதிகளாக இந்த கூட்டணி 40 ஜெயிச்சது ஒரு விபத்து. ஆனா 2026 விபத்து வராது. விபத்து எப்படின்னா, டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிற எடப்பாடி என்ன பண்ணாரு, கொஞ்சம் கண்ண மூடிட்டாரு, உடனே விபத்து ஆயிடுச்சு. ஒண்ணுமே பிஜேபியுடன் கூட்டணி வைத்து போராடும் போது, போர்க்களத்தில் சந்தித்த போது, தேர்தல் சந்தித்த போது 3% தான் அவங்களுக்கு வித்தியாசம், தோல்வி. அதே நிலை அப்போது எதிர்ப்பு மோடியினுடைய உச்சகட்டம். ஆனால் காலம் போக போக மிகப்பெரிய அளவிலே மோடி அவர்களுடைய திட்டங்களும் மற்ற செயல்பாடுகளும் தமிழகத்தில் அந்த எதிர்ப்பை கட்டுப்படுத்துச்சு. அந்த சமயத்துல அண்ணாமலை இவர்களும் பேசின ஒரு வார்த்தை போர், அந்த 40 சீட், அதுதான் விபத்து. இப்போ விபத்து எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்குள்ள அக்கப்போர் பண்ணிக்கிட்டோம், கொலை சண்டை பண்ணிக்கிட்டோம். ஒரு புதிய சக்தி வெற்றி கழகம் வந்தாச்சு, வேற அளவுல ஜெயிக்க போறது உறுதி. தயவு செய்து திமுக சண்டை போட்டுக்கிறது. திமுக அவர்கள் நிர்வாகத்துல கவனத்தை செலுத்தி தன்னுடைய 2026 ஜெயிச்சா ஓரளவுக்கு சீட்டு வருவாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், புகழேந்தி சார், உங்களோட கருத்துக்களை நீங்க பதியலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களோடு தொடர்பு கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து இன்றைக்கும் எல்லா பகுதிகளிலும் நாடு முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்று, குறிப்பாக மகளிரிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று நம்முடைய அரசை சிறந்த அரசாக, பொற்கால ஆட்சியாக எங்களுடைய தலைவர் தளபதி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை போல எங்களுடைய இடங்களில் மக்களை சந்திக்கிறார்கள். மக்கள் சந்திக்கிறதுல யாரும் பின்வாங்கிறது கிடையாது. இவர்கள் இப்ப பேசிய இந்த பேச்சுக்கள், எல்லா பேச்சுக்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதிமுக என்பதனுடைய நிலை என்ன? அதிமுகவில் நீங்க 1000 பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கே இருக்கின்ற சிதைவுகள் யாரு? இன்னொருத்தர் இப்படி OPS ஒருத்தர் இப்படி போயிட்டாரு, இன்னொருத்தர் அந்த பக்கம் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவரு ஒரு பக்கம் வந்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் திட்டிக்கிட்டும் பேசிக்கிட்டும் உண்மை ஒருத்தர் வெளியில சொல்றாங்க, நாம சொல்ல வேணாம். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கும் கலந்தாய்வு கூட்டம் என்ற பேர்ல இவங்க நடத்தி இருக்கின்ற இந்த ஆய்வு கூட்டங்களில் இவங்க சொல்றாங்கல்ல,
எடப்பாடி மிகப்பெரிய கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சு பேசாம உட்காந்துச்சாருன்னா எல்லாத்தையும் இன்னைக்கு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா பெருமைக்காக சொல்லாம தவிர இப்படி இருந்தா எப்படி அடுத்த தேர்தலை சந்திப்பது? நாங்கள் கீழ்மட்டத்துல இருந்த ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எதிர்க்கிறாங்க. எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அங்கு அவர்களிடம் வேதனைகளும் பிரிவுகளும் எல்லாம் வந்துடுச்சு. அததான் வெளிக்காட்டி இருக்கு கள ஆய்வு கூட்டம். அதான் ஒரு கலவர ஆய்வு கூட்டத்தின் மூலமாக அவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உடனே அந்த காலம் இந்த காலம் இப்படி எல்லாம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலத்தில் அதிமுக என்பது மிகவும் பின்னடைவு பெற்று இருப்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். சமரசம் சார், குறுக்கிட்டு உங்களோட கருத்தை பதிய வந்தீங்க, இப்ப சொல்லுங்க. இல்லைங்க, நண்பர் புகழேந்தி சார் சொன்னாரு கட்சி எப்படின்னு. வைகோ போகும்போது எவ்வளவு பேர் போனாங்க? வைகோவால எதுவுமே நடக்கலாம. வைகோ இப்ப எந்த கூட்டணிக்கு வந்து எங்க தலைவரையே ஏற்றாரு. நீங்க எங்க போனவர்களை பற்றி நாங்க ஒன்னும் கவலைப்படல. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? வைகோ பிரிஞ்சு போய் என்ன ஆச்சு? அவர் திரும்ப வந்து அவருடைய கொள்கைப்படி இருந்தார். அவர் கொள்கைப்படி இருந்தால் அதுல அவருக்கு வந்து சரியில்லை. திரும்ப வந்து திமுகவோடு கூட்டணியில இருக்கார். அதை நான் பேசி முடிக்கிற வெளியே இருங்க சார், அப்புறம் பேசுங்க சார். நீங்க பேசுறது குறுக்க வந்தா பேசுங்க. ஆகவே வைகோ வெளியே போகும்போது கட்சியில 3/4 பாகம் வெளியே போயிடுச்சு. திரும்ப அந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப அந்த கட்சி பொழைக்கலையா? நான் கட்சியை விட்டு நீக்கணுங்களை வச்சு அவங்க பிரிஞ்சாங்க, இவங்க பிரிஞ்சாங்க, 3ஆ போச்சு 4ஆ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தை வச்சு விளையாடுறதெல்லாம் வேண்டாம். அதிமுக மிக அருமையாக, மிக பிரமாதமாக, அற்புதமாக, ஸ்டாண்டர்டாக, அடிப்படை கொள்கையோடு மிக சரியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அதிமுக கழகம் நிச்சயம் அடுத்து வர தேர்தல் அறிக்கையே கதாநாயகனாக இருப்போம். சமரசம் சார், இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. இந்த கள ஆய்வு கூட்டத்தை அரசியலாக்குகிறது திமுக என்ற குற்றச்சாட்டை அதிமுக முன்னெச்சிருக்காங்க. உங்க கட்சிக்குள்ள நடக்கிற கோஷ்டி பூசல், உங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து பேதங்கள், இதை எப்படி அரசியலாக்கி சாதிக்க வேண்டும் திமுக? ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. எதிர்கட்சி என்பவர்கள் அந்த ஜனநாயகத்தை மீறுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் துணை முதல்வர். அதற்கு உங்களோட பதில் என்ன? இது எப்படி அரசியலாகும்? நீங்க அரசியல் வந்து அவங்க இது எல்லாத்தையும் அரசியல் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தா எல்லாத்துக்கும் அரசியல் துணை அழைச்சுக்கிறாங்க, ஊடகத்தை அழைச்சுக்கிறாங்க. எது எப்படி போட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்குறது எப்படி, அடக்கிறது எப்படி என்ன அவங்க பிளான் பண்ணி செய்யறாங்க. இதெல்லாம் வெற்றி விடாது. ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம், அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பலவீனத்தை, அவர்களுடைய இயலாமைய திசை திருப்பும் முறையில மடைமாற்றம் செய்கின்ற அரசியல் தான் இது. இல்ல என்ன பலவீனம்? குடும்ப ஐயா, ஆமா என்ன பலவீனம்? எல்லா துறையிலையும், அனைத்து துறையிலையும் பலவீனம். இருங்க, மகளிர் இலவச பயணம், காலை உணவு திட்டம், நமக்கு நாம திட்டம், நான் முதல்வர் திட்டம், தேர்தல் அறிக்கை பயனடைஞ்சு 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும். ஒரு ரேஷன் கார்டுக்கு இப்ப வருகிற பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டு உள்ள முதல்ல வந்து மேடம் ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு முதல்ல. தமிழ் மேடம் இவரு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மக்களே தொடர்ந்து பேசலாம். அதாவது அதிமுக வந்து அவங்க கள ஆய்வு கூட்டத்தை சரியாக தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட வியூகம் என்பது 26 தேர்தலில் வெற்றியை தேடித்தரும். திமுகவின் விடுதலை சிறுத்தைகள் வாதம் எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் செய்த மக்கள் நல திட்டங்கள் இது எங்களுக்கு வெற்றியை தரும் என்று. இதை பற்றி நவன் சார் நீங்க சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 26 தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் வியூகம் வகுத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, அவர்களுக்குள்ளேயே ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை என்பது எப்படி அரசின் கொள்கைகளை அவர்கள் மக்களிடம் எடுத்து செல்வார்கள் என்ற அவநம்பிக்கை ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்ட பிறகு மக்களுக்கு வருகிறது. இது ஒரு சாராரின் குற்றம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நாங்கள் செய்த நலத்திட்ட உதவிகள் மக்களிடம் எங்களை நெருக்கமாக எடுத்து செல்லும் என்ற வாதம் மறுபுறம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கோஷ்டி மோதல் என்பது அனைவரிடமும் உள்ளது. எப்படி வீட்டில் இருக்கிறதோ, சாலைகளில் இருக்கிறதோ, மாவட்டத்தில் இருக்கிறதோ, கட்சிக்குள்ளும் இருக்கும். இதையெல்லாம் பெருசுபடுத்தவே படுத்தாதீங்க அப்படின்ற வாதம் ஒரு புறம். இந்த மூன்றையும் எப்படி நீங்கள் உற்று நோக்குகிறீங்க? கடைசியில சொன்னதாமா கரெக்ட். அந்தந்த கட்சியினுடைய பிரச்சனையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. இவங்க ஆட்சியாளர்கள். எதிர்கட்சியில இருந்துட்டு இதை பேசினா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆட்சியாளர்கள் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. தேர்தல் அறிக்கையில அனைவருக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க.
அப்புறம் என்ன சொன்னாங்க, எளிய பெண்களுக்கு மட்டும் தருவேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க, பொருளாதாரத்தில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம், அதனால நாம் வேலை செய்கிற பெண்களுக்கு, வசதி படைத்த பெண்களுக்கு தர வேண்டாம்னு சொன்னாங்க. தர வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய விளக்கம் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கிற உண்மையும் கூட. ஆனால் இன்னைக்கு வெற்றி கழகம் வந்த உடனே என்ன அனௌன்ஸ்மெண்ட், அத்தனை பெண்களுக்கும் தரோம்னு சொல்றாங்க. வெற்றி கழகத்தை பார்த்து பொருளாதாரம் சரியாயிடுச்சா? கழகத்தை பார்த்தோன்னே தங்களுடைய ஒரு செயல்லையே மாற்றம் காண்பிக்கிறதா திமுக? அதை நான் வரவேற்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன். அதே போன்று அனைத்து துறையிலும் இருக்கணும். இதெல்லாம் விட்டுடுங்க. 2 நாட்களுக்கு முன் நடந்த ஒரு விஷயம், இவருடைய தொகுதியில பிறந்த நாள் கொண்டாடுறதுல ஒரு மாமன்னர் என்ற தலைப்புல துணை முதல்வர், ஆனா அவங்க விளம்பரம் வந்து மாமன்னர் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த தலைவருடைய தொகுதியில ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, எங்க இடத்துல வந்து போதைப் பொருள் மலிவா இருக்கு, கிடைக்குது, இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு கெலடா பண்ணிட்டு இருக்காங்க, பெண்கள் நடமாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்றாராம். கம்ப்ளைண்ட் பண்ணி மறுநாள் அவங்கள கைது பண்ணி ஸ்டேஷன் வச்சு திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. வெளியில வந்தவங்க அந்த பெரியவரை அடின்னு அடிச்சிருக்காங்க. ஏன்னா காவல்துறையில் இருக்கிறவங்களே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க பேரை சொல்லிடுறாங்க. இந்த அளவுக்கு சொந்த தொகுதியிலேயே பாராமுகம் இருக்கு. தயவு செஞ்சு, நான் திமுக எதிரி அல்ல, பல முறை நான் சொல்லியிருக்கேன். துணை முதலமைச்சருடைய தொகுதியில ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன், ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் முகமது பாய் அவருடைய உறவினர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த ஸ்டேஷன்ல அவங்கள பிடிச்சிட்டு கைது பண்ணணும். ஆம்ஸ்டாங் கொலை போட்டீங்க, 16-20 பேர் சார்ஜ் ஷீட். எந்த கொலை நடந்தாலும் ஒரு 15-16 பேர் சார்ஜ் ஷீட். ஆனா போதைப் பொருள் கைதுல 5 கிராம் 10 கிராம் பண்ணதுல ஏன் சார்ஜ் ஷீட் இல்ல? இவருக்கு கிடைச்சது எங்க? இவர் எங்க இருந்து வாங்கினாரு? உடனே என்ன சொல்லுவாங்க, அதானி ஏர்போர்ட்ல கிடைச்சது, அதானி ஏர்போர்ட் கிடைச்சதுவாங்க. குஜராத்ல தான் டன் கணக்குல பிடிக்கிறாங்க. இருக்கட்டுங்க, டன் கணக்குல பிடிச்சாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பலமுறை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வராங்க. தமிழ் மேடம் தயவு செஞ்சு இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த விவாதத்தை ஒரு சாதாரண ஒரு கடந்து போக முடியாது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம் கொடுங்க, அப்புறம் ஒரு 5 நிமிடம் பேசட்டும். அதானில அம்பானி ஏர்போர்ட்ல குஜராத்ல கிடைக்குதுன்றதுனால நம்ம காவல்துறை தூக்கிட்டு இருக்கா, அப்புறம் அதுக்கு எல்லாரும் நம்ம போயிடும். அப்புறம் அதானி ஏர்போர்ட்ல கேட்டா இதுல தாலிபான்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, நம்ம இரும்பு கரம் கொண்டு நம்ம தடுக்கணும். ஒரு கருத்தையும் சொல்லிடுறேன், இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு என்னுடைய சிந்தனையை பகிர வேண்டிய தருணம். அதிமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி ஆட்சியில இல்ல, வரும்போது பார்த்துப்போம். ஆளும் கட்சிக்கு ஆலோசனை பெரிய வார்த்தை வேண்டாம், ஒரு இட்ஸ் ஒன்லி சஜஷன்ஸ். ஓகே, என்னன்னா அதானிய தயவு செய்து பெரிய அளவுல நீங்க டேமேஜ் பண்றாங்க. அதானிய வந்து இப்ப உலக அளவுல ட்ரம்ப்னுடைய நண்பர் எலான் மஸ்க் உலக நம்பர் 1 பணக்காரர். அவர் என்ன பண்றாரு, உலகத்திற்கு அத்தனை பணக்காரர். ட்ரம்போட நண்பர் வந்து மோடி இல்லையா? ட்ரம்போட மோடி நல்லதானே சார், நல்லதானே, உலக வல்லரசு கூட. பின்ன கொம்புசி விட்டுட்டு அவன் கொடுக்குற கேண்டெல்லாம் எடுத்து மண்ணவாரி தள்ளப்படுது சொல்றீங்க. நீங்க தானே பண்றீங்க. கொம்புசி விட்டு மக்கள் தலையில மண்ணுதான். அவங்க பிஜேபி பாருங்க, மகாராஷ்டிரா ஜெயிச்சிட்டாங்க. இதுல இருந்து உறுதி செய்யப்பட்ட இன்னும் 15 ஆண்டு காலம் கடந்து நேரு அவர்கள் 17 ஆண்டு இருந்தாரு. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு 20 ஆண்டு போக போறாங்க. காலம் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நலன் பார்த்து தேர்தல் போது தேர்தல் அரசியல் செய்வோம். இப்ப மக்கள் அரசியல் செய்யணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அதானியை விமர்சனம் செய்வதை தயவு செய்து செய்ய. இது மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு பிசினஸ் கான்ஸ்பிரசி. அதற்கு இடம் கொடுக்காம நம்ம அனைவரும் சேர்ந்து அதானிக்கு சப்போர்ட் பண்ணி உலக வல்லரசு ட்ரம்பையும் எலான் மஸ்கையும் அவர்களுடைய செய்யும் சரியை முறியடிப்பது நமது கடமை என்பதை. சரிங்க சார், அதாவது மக்கள் நல திட்டங்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதெல்லாம் வந்து ஓட்டுக்காக செய்கின்ற ஒன்று அப்படின்னு சொன்னாரு. எப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க? மக்கள் நல திட்டங்களுங்கிற இந்த ஆட்சி பதவியேற்றத்திலிருந்து நான் முதல்வர் திட்டம், விடியல் பயணம் திட்டம், மகளிருக்கு 1000 ரூபாய் ரேஷன் வச்சிருக்கிற ஒவ்வொரு கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம், அதுக்கு பிறகு விவசாயிகள் காப்பீட்டு திட்டம், அப்புறம் இல்லம் தேடி மருத்துவ திட்டம், நமக்கு நாமை திட்டம், நான் முதல்வர் திட்டம், அதை தாண்டி 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு மாதந்தோறும்
1000 ரூபாய் திட்டம், அது இல்லாம அவங்க முழு செலவையும் படிப்பு செலவையும் அரசை ஏத்துக்கிற திட்டம். இந்த திட்டங்கள்லாம் ஒழுங்கா நடைபெறுதான்னு சொல்லி தான் முதல்வரும் துணை முதல்வரும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஆய்வு மேற்கொண்டனர். இப்பயும் ஆய்வு அடுத்த ஷிஃப்ட் போறாரு, இப்ப விழுப்புரம் போறார். இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் இந்த செய்ய போறதுக்கு ஆய்வு மேற்கொள்றாங்க. தவிர நாங்க செய்கிற செயலின் அடிப்படையில் தான் அப்ப விசிகா என்ன சொல்ல வருது? நாம அதை 100க்கு 100 ஆட்சியாளர்கள் சிறப்பு பால் தேன் ஓடிட்டு இருக்கு ரோட்லன்னு சொல்றீங்க. என்ன குறை இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் பதிவு பண்ணுங்க. நான் என்ன பதிவு, தமிழ்நாட்டுல எந்த குறையும் இல்ல, எல்லாமே சிறப்பா நடக்குது அப்படித்தானே சொல்ல வரீங்க? ஆமா. என்ன குறை இருக்கு? தயவு செஞ்சு என்ன குறை? தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு வாக்கு வந்து திமுக காரங்க போடல சார், மக்களோடு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா, கூட்டணி மட்டும் தான் நீங்க வச்சிருக்கீங்க. மக்களுக்கு விசுவாசமா இருங்க, மக்களுக்கு நன்மை பாருங்க. மக்களுக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற அத்தனை துறையிலும் குறை இருக்குன்னு சொல்ற காலத்துல போய் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? திமுக ஆட்சியில வந்து நிறைவான ஒரு குறையும் இல்ல, அரசாங்கமே வந்து எந்த குறையும் இல்லாமல் முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். சரிங்க சார். என்ன இரவு பகல் பாராமல் இப்ப வந்து 24 நேரமும் அவசர கட்டுப்பாடு இவர் சொல்றாரு 24 மணி நேரம் உழைக்கிறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் 24 மணி நேரம் படிக்கிறேன், வாங்குறது 10 மார்க் ஏத்திப்பி மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுறேன். நான் எவ்வளவு மணி நேரம் உழைக்கிறேன், எவ்வளவு மணி நேரம் படிக்கிறேன்றதுலாம் முக்கியம் இல்ல. அதான் அந்த உழைப்பை நான் மதிக்கின்றேன். நிலவரம் என்ன? விசிகானுடைய வாயில எப்படி வருது தமிழ்நாடு? அந்த மதிப்பெண்கள் தானே 40. அந்த 40க்கு 40 ஒரு விபத்து. எடப்பாடி அவர்கள் கண்ணி மைத்த நேரம் விழி மூடினாரு டிரைவிங்ல. அதுல வந்து சரிங்க சார், சமரசம் சார் நீங்க சொல்லுங்க. இந்த இதுவே வந்தது. 2026ல 200 தொகுதிகளை இந்த திமுக கூட்டணி வெல்லும் பாருங்க. சரிங்க சார், சமரசம் சார் நீங்க சொல்லுங்க. என்ன வியூகம் வகுத்து கொண்டிருக்கிறது அதிமுக? ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் சற்று கண் அயர்ந்து விட்டார் எடப்பாடி அவர்கள். ஆனால் இப்பொழுது வந்து அவர் முழு விழிப்புடன் இருக்கிறார். அதற்காக ஒரு புத்துணர்வை ஊட்டிக் கொண்டே இருக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு. அதனால அந்த 26 என்பது எங்களுடைய வசம் வரும் என்ற நம்பிக்கை எப்படி கொடுக்க போகிறது அதிமுக? சமரசம் சார், உங்களிடம் தான் கேட்டேன். அரசாங்கத்தை தத்தெடுத்து கொண்டது அதிமுக அரசாங்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் அண்ணா திமுக அரசாங்கம் முதல்வர் கருணாநிதி என்ற கனவு கூட காண முடியல. நம்பர் 1. அது போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் கடைசி கட்டத்துல அந்த 5 வருஷம் மட்டுமல்ல, அவங்க இறந்தும் கூட அந்த ஆட்சி தொடர்ச்சியை தவிர கருணாநிதியா ஸ்டாலினால் உள்ளே நுழைய முடியல. அந்த அளவிற்கு மக்கள் சக்தி பெற்றது இந்த அரசாங்கம். நான் உங்களை கேட்கிறேன், சாராய கடை திறந்துட்டோம், கவர்மெண்ட் கடை நடக்குது. அப்படின்னா விஷ சாராயம் சாப்பிட்டு 66 பேர் செத்தாங்கன்னா ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? ஆட்சியின் நிலைமை என்ன? அது என்ன? போலீஸ் தெரியாம, அரசாங்கம் தெரியாம, கலெக்டர் தெரியாம, எம்எல்ஏ தெரியாம, மக்களுக்கு தெரியாம உங்க ஆட்சியில் நடைபெற்றதுல சட்டவிரோத சக்திகள் எல்லாம் ஒன்று தேடி என்னதான் போட்டாலும் இந்த எதிர்ப்பு க்ளோஸ், இந்த இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. ஆகையினால இது இப்ப வந்து இந்த ஆட்சிக்கு வந்த உடனே காஞ்ச மாடு கம்மங்குள்ளையில நுழைஞ்ச மாதிரி அவர்கள் என்ன தவறு செய்ய முடியுமோ, குற்றம் செய்ய முடியுமோ, யூனிட் ஒன்று சேர்ந்து கொண்டு தவறுகள் செய்ய முடியுமோ செய்கிறார்கள். இதற்கு பதிலடி 2026 கிடைக்கும். புகழேந்தி சார் நீங்க சொல்லுங்க. மக்களோட ஏகோபித்த ஆதரவு 2026 அதிமுக வசம்தான் செல்லும் என்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விதைத்துக் கொண்டிருக்கிறார் சமரசம் சார். உங்களோட பதில் என்ன? அது அவருடைய கற்பனை. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் நம்ம தோழர் சொன்னார், நண்பர் தெளிவாக சொன்னார், நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு குடும்பத்திலும் விளக்கேற்றி வச்சிருக்கிறாங்க, சும்மா கிடையாது. நாங்க ஒண்ணும் தேர்தல்ல ஓட்டுக்காக இல்ல, இந்த மக்கள் நல்லா வாழணும். அதனாலதான் கல்வி நாங்க படிப்பை சொல்லி தரோம் சார். தமிழ்நாட்டு பிள்ளைகளை பத்தி பேசாதீங்க. ஒரு குடும்பத்திலும் குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையாக இருந்தால் உயர்கல்விக்கு போகின்ற பொழுது மாதம் 1000 ரூபாய். அவர்களே உயர்கல்விக்கு மேல போனா அயல் நாட்டிற்கு போவதற்கு கூட முழுமையாக செலவை ஏற்றுக்கொள்வது அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு 60 பேர் போயிருக்காங்க.
நாடு முழுவதும் ஒரு வீட்டு பிள்ளைகளும் நடுத்தர ஏழை குடும்பத்து பிள்ளைகள் படிக்கிறதுல அக்கறையோடு இருக்கிற இந்த அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடிய இவர்கள் யாரு? இவர்களுடைய நிலை என்ன? பொள்ளாச்சியில என்ன நடந்தது? பொள்ளாச்சியில நடைபெற்ற கதைகள்லாம் வெளியில வந்தது இல்ல? அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்க ஆட்சியா நடத்துனாங்க. இங்கே கூட இப்பயும் சொல்றோம், நம்முடைய அரசாங்கம் எல்லாருடையும் வெளிப்படையாக தெளிவாக நடக்குது சார். தெளிவாக நடக்குது. எந்த குறைபாடும் எந்த நிலைப்பாட்டிலையும் யாரும் சொல்ல முடியாது. ஆனா அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது? அதிமுக ஆட்சியினுடைய நிலைமைகள் என்ன? அதுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மாட்டினாங்களே. மாட்டும் போது இவர்கள் வாங்கியது, இவர்கள் செய்தது ஒரு இடத்திலையும் தவறு, பெரிய பிழைகள் செஞ்சாங்க. அதை மறுக்கலாம் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏன்னா வெளிப்படையா எல்லாருக்கும் வந்துடுச்சு. இன்னைக்கு திமுக மேல குற்றம் சொல்லணும்னு கதை சொல்லிக்கிட்டு அவருங்க அதானியை ஆதரிக்கிறவங்க, பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறவங்க எல்லாம் இருக்கலாம், அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இங்க நம்முடைய நண்பர் கூட இருக்காங்க, விசிகாலாம் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுக்கு நன்மை செய்யணும், யாரையும் நம்ம விலக்க கூடாது, அனைவருக்கும் அனைத்தும். இததான் முதல்வர் அழுத்தமாக சொல்றார். அதுதான் திராவிட மாடல் அரசுன்றார். அந்த அரசு ஒண்ணு தெரியுங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிற செயல்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணுமா? தடுத்து நிறுத்துறதுக்கு அதிமுகவில இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி வெளியில இருப்பாங்க. ஆனா மேல டெல்லியில இவர்களை கூப்பிட்டு கொண்டு போகிறது யாரு? என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இன்னும் கூட பச்சையா சொல்லணும்னா, இங்க இருக்கிற ஆளுநரும் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளும் தமிழ்நாட்டிற்கு மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய தொகையை கொடுக்காதீங்க, நிதியை கட் பண்ணுங்க, நிதியை தரலன்னா செய்யற திட்டங்களை செய்ய முடியாம சொல்லியே 10 தேர்தல்ல வெற்றி பேசுவோம். செய்யறாங்க சார். 41% மற்ற மாநிலங்களுக்கு, ஆனா 33% தான் தமிழ்நாட்டிற்கு என்று சொல்வதை நம்முடைய முதலமைச்சரை கேட்டார். ஜிஎஸ்டி மூலியமாக செய்யணும் திட்டம் போட்டு நிதியை நிறுத்துகிறார்கள். அந்த நிதியை நிறுத்தினா கூட நான் இதை செய்து காட்டுகிறேன் பார் என்று நம்முடைய முதல்வரும் நம்முடைய துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல விதமாக பணியாற்றுகிறார்கள். இன்னும் கூட தொல்லை கொடுக்க போறாங்களாம். இப்பயே முடிவு எடுத்துட்டானுங்களாம், கொடுக்க வேண்டிய பணத்தையும் நிறுத்துறது நம்ம பணத்தை. அப்புறம் நாங்க வந்து மக்கள்கிட்ட வேறு எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதல்வர் நீங்க பாப்பீங்க. இவங்க ஏமாத்துற கதையெல்லாம் மக்கள்கிட்ட நடக்காது. இவங்க எல்லாம் ஒண்ணு எடுபடாதவர்கள், எங்க வேணா கதை பேசிட்டு இருக்கலாம், கற்பனை பேசலாம். அதை மட்டும் நான் தெளிவாக சொல்ல, ஆட்சி மீண்டும் அமையும், இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். தோழர் கூட சொன்னார் 200 சீட்டுன்னு, 200ஐயும் தாண்டி வெற்றி பெற போகிறோம் என்பதை நான் இப்ப சொல்கிறேன். ஏனென்றால் உண்மையான கள ஆய்வை நடத்தியவர்களில் நான் ஒருவன். சரிங்க சார், இப்ப நீங்க சொல்லுங்க சார். அதாவது அவர்களுடைய இலக்கு என்பது எதை நோக்கிய பயணம், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான. 200 தாண்டியது அப்படின்றதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், கொம்பு சீவி தான் இந்த 10 தேர்தல் அவங்க வந்து வெற்றி அடைந்தார்கள். ஆனால் இந்த கொம்பு சீவும் அரசியல் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்தாலும் தமிழக மக்கள் திரும்பவும் அவர்கள் அந்த தோல்வியை தான், தொடர் தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அது அதிமுக அவர்களுடைய வியூகத்தை மாற்றி அமைத்தால்தான் வெற்றி அவர்களோட பக்கத்துல வரும். ஆனால் அதை கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏனால் கோஷ்டி அரசியலே அவர்களுக்கு பெரிய வேலையாக இருக்கிறதே அப்படின்றது உங்களோட கருத்தா இருக்கு. தொடர் தோல்வி என்பதே ஒரு பொய், ஒரு மாயை சொல். தொடர் தோல்வியே இல்ல, ஒரு தேர்தல தான் தோல்வி. அந்த கடந்த சட்டமன்ற தொகுதி அது தோல்வி அல்ல, 3% வித்தியாசம். எதிர்ப்பாளையனுடைய உச்சம் மோடி. இப்ப எதிர்ப்பாளையனுடைய உச்சம் அந்த அளவுக்கு இல்ல. இப்போ கோபேக் மோடியும் கிடையாது, உடைச்சிட்டு போக வேண்டிய அளவுலயும் கிடையாது. தாராளமா பிஜேபியும் அதிமுக ஒண்ணு சேர்ந்ததுன்னா 230 இவங்க சொல்ற எண்ணிக்கை அவங்களுக்கு வந்துடும். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி நிதி தரலன்னு
நிதி தரேன்னு சொல்றது ஒப்பாரி வைக்கிறதுக்கு தமிழகத்து மக்கள் உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. நிதி தயவு செய்து எப்படி ஏங்க உங்க வீட்டுல என்ன கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் கூப்பிடுறீங்க, நான் உள்ள மதவாத சக்திகள் தான் சொல்ல முடியும். நீங்க மதவாத சக்தின்னு சொல்றதே மதவாத சக்திகளுக்கு மண்ணில் இந்திய கூட்டணியில மதவாத சக்தி இல்ல, இப்ப இந்த மோடி எதிர்ப்பு அலையே இல்லைன்னு சொல்றேன். மதவாதம் சொல்றாங்க இல்லையா, தமிழ்நாட்டுல மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. இது எத்தனை நாள் சார் சொல்லுங்க, விடுங்க சார். அவங்க மதவாத கட்சி கூட தான் சார் கடந்த காலத்துல கூட்டணி இருந்தாங்க. இப்ப இந்திய கூட்டணியில சிவசேனா இல்லையா, சிவசேனா மதவாத கட்சி இல்லையா, மதவாத சார்பு இல்ல, மதவாத கட்சி, அது கூட கூட்டணி இல்லையா? தயவு செய்து இந்த பிஜேபி மதவாதம் சொல்லி ஒதுக்குறது தவறு. நம்ம கிட்டயும் தவறு இருக்கு. காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல சிறுபான்மை மக்களை செல்லம் கொஞ்சினாங்க. அதனாலதான் RSS ஒன்னே பிறந்தது. பிஜேபி 2, 40, 80, 160, 240, 300 போச்சு. நீங்க சிறுபான்மை மக்களை பெரிய அளவில் ஆதரித்ததும் தவறு. பிஜேபி அவர்கள் இந்துக்களை தலைமையில் வைத்து கொண்டாடுவதும் தவறு. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ எண்ணிக்கையில் கொண்டுதான் தேர்தல். அடுத்த தேர்தலையும் அவங்க தான் நேருனுடைய 17வது ஆண்டு ரெக்கார்டை மோடி அவர்கள் உடைப்பது சாத்தியம், உண்மை என்பது மகாராஷ்டிரா தேர்தல் நிரூபிச்சிருக்கு. என்ன சொல்றேன், கள ஆய்வை பற்றிய உங்களுடைய இது கள ஆய்வு பத்தி நான் சொல்லணும்னா அது அதிமுக உள்கட்சி விவகாரம். தயவு செய்து பொதுமக்களா நீங்க இந்த கட்சிக்கும் சார்ந்து பேச வேண்டாம், வெளியில் இருந்து பார்க்கும் சாமானியனாக ஒரு கட்சியில் நடந்த கோஷ்டி மோதலை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப அதிமுக விமர்சனம் செய்யும் போது புகழ் சார் என்ன சொன்னாருன்னா கனவுன்னு சொன்னாரு. இவங்க 2 பேருடைய வெற்றியும் பகல் கனவு. வெற்றி கழகம் வந்தாச்சு. தயவு செய்து நீங்கள் சுதாரிக்க வேண்டும் என்றால் ஓராண்டு தான் இருக்கு. அந்த ஓராண்டு காலத்தில் நீங்க இந்த கொலை சண்டையை விட்டுட்டு நிர்வாகத்திலையும் அவங்க கட்சி வளர்ச்சியிலையும் நீங்க தேர்தல் கூட்டணியிலையும் கவனம் செலுத்தினா உங்களுடைய வெற்றி 26 சிறப்பாக இருக்கும். நன்றி சார். ஸ்ரீனிவாசராவ், உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லுங்க சார். நிறைவான கருத்து என்னன்னா, எந்த கழகங்கள் வந்தாலும் இந்த கழகத்தை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா 70 ஆண்டுகளுக்கு மேல இந்த கழகம் வளர்ந்து அது கொடி மரமா காய்ச்சி போயிட்டே இருக்குது, அடுத்த தலைமுறையை தாண்டி போயிட்டு இருக்குது. ஆகையால இது மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காத மண் தமிழ்நாடு. இந்த மண்ணில் எந்தவித மதவாத சக்திகளுக்கு மந்திரிகள் வர்றதை கெடுத்துறாதீங்க சார். மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. என்னங்க உங்க கட்சிக்கு வரது போறது மந்திரி பதவி, எங்க கட்சி மந்திரி அதை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யுங்க. மந்திரி பதவி பார்த்தோம். நாங்க எங்களுடைய கூட்டணியே கொள்கை கூட்டணி தான். இப்பயே எங்க கூட்டணியில எங்களுக்கு அதாவது அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு பிரச்சனை இல்லை, தலைவர் கொள்கை கூட்டணியோடு இருக்க வேண்டும் தான் இருக்கிறாரு. மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் இருக்கிறாரு. நன்றி சார். சொல்றது புரியுதுங்களா? அதனால் இது 200 தொகுதிக்கு மேல் இந்த கூட்டணி, திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் வருகிற தேர்தலில். நன்றி சார். நன்றி. சமரசம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. பாருங்க, வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெருமாளாக்குறாங்க. இதுவெல்லாம் நடக்காது. கற்பனை உலகத்தில் இருக்காங்க. காமராஜர் சொன்னார், நான் படுத்துக் கொண்டே ஜெயிப்பேன் என்றார். மூதறிஞர் ராஜாஜி பதில் சொன்னார், படுப்பது நிச்சயம், ஜெயிப்பது நிச்சயம் இல்லைன்னார். அந்த கதிதான் 2026 திமுகவுக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் அடக்கத்தோடு உறுதியோடு சொல்லிக் கொண்டேன். நன்றி சார். நன்றி. நன்றி. புகழேந்தி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. என்னுடைய நிறைவான கருத்து, தெளிவான கருத்து. இந்த நாட்டில் இனிமேல் அதிமுக என்பது ஒன்றுமில்லாத பூஜ்ஜியம். அதனாலதான் பிஜேபியை பார்த்துட்டு எடப்பாடி ஒரே ஓட்ட ஓடுறதுக்கு காரணமே வர ஓட்டும் போய் டெபாசிட் போயிடும்னா. நான் இப்ப சொல்ற எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக மிக அதிகமாக தொகுதிகளில் 90% டெபாசிட் இழக்க போகிறது. ஏன்னா அவங்க லட்சணம் அப்படி இருக்குதுன்றத அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இதுல இவரு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு, படுத்தாரு, எழுந்தாரு, இந்த கதையெல்லாம் இங்க சொல்றது இவர்களுடைய அந்த காலத்தினுடைய கதை எனக்கு தெரியும் நீங்க எடுத்து காட்டிக்கிறாரு. அவ்வளவுதானே தவிர திமுகவினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நன்றி. நன்றி. நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.